அனைவருக்கும் வணக்கம். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று 17/9/24 லெபனானில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேஜர்கள் வெடித்து சிதறியது. இதில் 12 பேர் பலியாகியுள்ளனர். சுமார் 3000க்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த பேஜர் வெடிப்பதற்கு காரணம் யார் என்றால், இஸ்ரேலின் உளவுத்துறை அமைப்பான மொசாத் தான் என்று ஹிஸ்புல்லா அமைப்பினரும் லெபனான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 3:30 மணிக்கு மேல் சாலைகளில் மற்றும் பல்வேறு கடைகளிலும் அல்லது கார்களிலும் செல்லுகின்ற பொழுது பேஜர்கள் ஆங்காங்கே வெடித்து சிதறியது. இது ஏன் என்று பலருக்கு தெரியாத சூழ்நிலையில் மருத்துவமனையை நோக்கி காயமடைந்தவர் செல்ல ஒரு சில மணி நேரத்தில் பெய்ரூட் மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கானவர் குவிய ஆரம்பித்த பொழுதுதான் ஏதோ விபரீதம் நடந்துள்ளது என்று லெபனானை உணர முடிந்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் உணர முடிந்துள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இடையே பல்வேறு முறை தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறிப்பாக காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தியதில் காசாவில் மட்டும் 40,000க்கு மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். அந்த நகரமே தரமட்டமாகியுள்ளது. இந்த நிலையில்தான் லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீதும் பல முறை தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் நடத்துகின்ற நிலையில்தான் அவர்கள் பேஜரை பயன்படுத்தியுள்ளனர். ஏன் பேஜரை பயன்படுத்த வேண்டும்? பேஜர் என்பது மிகவும் பழங்காலத்து பல ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட ஒரு செய்தி தொடர்பு. ஏன் பயன்படுத்தினார்கள் என்றால், ஏற்கனவே ஹிஸ்புல்லா அமைப்பினர் செல்போன் பயன்படுத்திய பொழுது இந்த செல்போன் வெடித்ததில் முக்கியமான ஹிஸ்புல்லா தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இதற்கு இஸ்ரேல் காரணம் என்று ஒட்டுமொத்தமாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் செல்போனை பயன்படுத்துவதை கைவிட்டு விட்டனர். இனிமேல் அனைவரும் பேஜர் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நடைமுறைக்கு வந்தது. அந்த பேஜர் பயன்படுத்திய பொழுதும் தற்பொழுது வெடித்து சிதறியது மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் சம்பவமாக அங்கே நிகழ்ந்துள்ளன. குறிப்பாக இந்த பேஜரை எங்கிருந்து வாங்கினார்கள் என்ற கேள்வி அடுத்து எழுகிறது. பின்பு எப்படி இந்த பேஜர் வெடிப்பதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் பல்வேறு கேள்விகளும் தகவல்களும் கிடைத்துள்ளன. அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பினர் பேஜரை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் தைவானில் உள்ள கோல்ட் அப்போலோ நிறுவனத்திற்கு அவர்கள் ஆர்டர் தந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த பேஜரானது ஹங்கேரியின் தலைநகர் புடாபெஸ்டிலிருந்து செயல்படும் பிஏசி நிறுவனமானது தயாரித்து அனுப்பியுள்ளது. அவர் தயாரித்து அனுப்பிய பேஜரின் மாடல் IR924. இது குறித்த தைவான் நிறுவனம் கூறிய பொழுது, எங்களுடைய நிறுவனத்தின் கேடுமார்க்கான கோல்ட் அப்போலோ மட்டுமே பயன்படுத்த அவர்களுக்கு உரிமம் உள்ளதே தவிர நாங்கள் இந்த பேஜரை டிசைன் செய்யவில்லை, நாங்களும் தயாரிக்கவில்லை. முழுக்க ஹங்கரி நிறுவனமான பிஏசியை தயாரித்து அனுப்பியுள்ளது. சரி, அப்படி என்றால் எப்படி இந்த ஒரு திட்டமானது நிறைவேறியது? இதை குறித்து லெபனானின் செக்யூரிட்டி ஆஃபீஸர்கள் பேசுகின்ற பொழுது, இந்த ஆபரேஷனானது மிகவும் நுட்பமான திட்டமிட்ட முறையில் பேஜரை வெடிக்க வைப்பதற்காக இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாத் அரங்கேற்றுள்ளது என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அதாவது எப்படி நடந்திருக்க வேண்டும் என்றால், ஹங்கரி தலைவர் புடாபெஸ்டிலிருந்து லெபனானுக்கு இந்த பேஜர் வந்து சேர வேண்டும். அப்போது இருக்கின்ற சப்ளை செயின், அதாவது லாஜிஸ்டிக்ஸ் போக்குவரத்தில் ஏதோ ஒரு இடத்தில் இஸ்ரேலிய உளவுப்படை மொசாத் ஊடுருவல் செய்திருக்க வேண்டும். ஊடுருவல் செய்து இந்த பேஜரில் 10 கிராம் முதல் 30 கிராம் வரை மிக சக்தி வாய்ந்த வெடி மருந்துகளை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். தவிர வெடிக்க வைப்பதற்கு தேவையான சில கருவிகளையும் அதில் பொருத்தியிருக்க வேண்டும். அதன் பின்பே இந்த பேஜர்கள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பிடம் வந்து சேர்ந்துள்ளது என்று ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பானது ஹங்கேரியிலிருந்து லெபனான் வருகின்ற வழியில் இது இஸ்ரேலுடைய இரகசிய உளவுப் பிரிவான மொசாதானது இந்த பேஜர்களை அனைத்தையும் மாற்றிவிட்டு வேறு பேஜர்களை வைத்து அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவை அனைத்தையுமே ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்க வைக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக என்ன நடந்தது என்றால்,
பொதுவாக பேஜரை அனைவருமே இடுப்பில் பெல்ட்டில் கட்டும் பழக்கம் உண்டு. அப்படி கட்டியவர்களின் வயிற்று கீழுள்ள பகுதியும் மிகவும் படுகாயம் அடைந்துள்ளது. அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கைகளில் வைத்திருந்தவர்களின் விரல்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. மற்றபடி ஒரு மேஜை போன்ற இடங்களில் வைக்கின்ற பேஜர் வெடித்ததில் முகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் காரில் செல்கின்ற பொழுது அல்லது வாகனத்தில் செல்கின்ற பொழுது பேஜர் இருந்திருந்தால் அவையும் வெடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3000 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். அது குறிப்பாக கடைவீதிகளில், சாலைகளில், போக்குவரத்து நெரிசல் இடங்களில் இந்த பேஜர் வெடித்தது மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் சம்பவமாக அரங்கேறியுள்ளது. இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அல்லது சில சமிக்ஞை மூலமாக மிக நுட்பமான தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த பேஜரானது வெடிக்க வைக்கப்பட்டு இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டது மிகப்பெரிய அதிர்ச்சி ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு தந்துள்ளது. இது எந்த வகையிலும் இவர்களால் தடுக்க முடியுமா என்ற கேள்வியை ஏன் எழுப்புகிறது என்றால், ஹிஸ்புல்லாவின் பாதுகாப்பில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை இஸ்ரேல் மொசாத்தானது தகர்த்தெறிந்துள்ளது என்பதுதான் தற்பொழுது நடந்துள்ள நிகழ்வுகளை காட்டுகிறது. இதுவரையில் இப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷன் நடவடிக்கையை எந்த ஒரு அமைப்பும் செய்ததில்லை. ஏற்கனவே மொசாத்தானது பல்வேறு மறைமுக இரகசிய தாக்குதல் நடத்துவதில் மிக திறமையானவர் என்று பல்வேறு செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில்தான் இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாத் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் அரசோ அல்லது மொசாத் அமைப்பினரோ இதற்காக எந்த பொறுப்பையும் ஏற்கவும் இல்லை. இதற்கான எவ்விதமான பதிலையும் அவர்கள் தரவில்லை. இப்படிப்பட்ட நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவமானது அரங்கேறியது. ஒட்டுமொத்தமாக லிபனான் மற்றும் சிரியா மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை கதிகலங்க வைத்துள்ளது.